வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு 2024 தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மோட்டார் வாகன உற்பத்தி, தோல் மற்றும் தோல் தயாரிப்புகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி. தூத்துக்குடியில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள செம்கார்ப் தொழிற்சாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். Thank you, gentlemen. May I request Mr. Pang to please stay back. Ramatex. $51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 19 திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். People in Tiruvallur district. I request Ivanaka San, MD, to please step forward. Mr. Vikrant Sharma, Head Supply Chain, Regulatory. $31 லட்சம் நபர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளது என்பதை உணர்த்தும் நாளாக இது அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் 9,74,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். அமைதியான மற்றும் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ள தமிழ்நாட்டை தேடி தொழில் நிறுவனங்கள் வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் கோரிக்கை. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என உலகிற்கே தெரியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும். பிப்ரவரி மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாடு. 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு இன்று முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு. குரங்கம்மை நோய் பரவல் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள 4 பன்னாட்டு விமான நிலையங்களில் கண்காணிப்பு பணி தொடக்கம். குரங்கம்மை நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் விமான நிலையத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான வார்டுகள் இன்றைக்கு 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை நாளை அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜய்.
பாதுகாப்பு வழங்கக் கோரி நீலாங்கரை மற்றும் கானாத்தூர் காவல் நிலையங்களில் மனு வழங்கியிருப்பதாக தகவல். அதிமுகவின் பெருமையை சீரழிப்பதே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நோக்கமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களின் விருந்திற்கு சிறப்பு விருந்தினர் ஜே.பி. நட்டா என்றும் விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையை சீர்குலைக்கணும். அவர் நினைச்சா சீர்குலைக்கணும். திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக ஜெயக்குமார் விமர்சனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசுவது சரியா என்றும் கேள்வி. பிஜேபியும் எந்த அளவிற்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாச உணர்வு மிக்க இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டு ஒட்டி போச்சு. அந்த ரெண்டு குடும்ப பாசத்தோடு ஒட்டி உருவான அந்த சூழ்நிலை தான் நமக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேக்காட்டுத்தனமாக அரசியல் செய்வதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி என்று மீண்டும் நிரூபித்திருப்பதாக பேட்டி. இந்த மாதிரி பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா நடந்ததே சொல்றாரு, அது உண்மை என்னன்னு சொல்லணும். சென்னை காவல்துறையில் 19 காவல் உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரித்து வந்த செம்பியம் காவல் உதவி ஆணையர் பிரவீன்குமார் சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு உதவி ஆணையராக மாற்றம். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி மாணவிகளுக்கு என்சிசி முகாம் என்று கூறி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். நடவடிக்கை குறித்த அறிக்கையை 3 நாட்களுக்குள் அளிக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடும் தமிழ்நாடு போலீஸ். சவுதி அரேபியாவில் நண்பர்கள் உதவியோடு தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நடவடிக்கை. நெல்லையில் வழக்கறிஞர் சரவணராஜ் படுகொலையை கண்டித்து சக வழக்கறிஞர்கள் போராட்டம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை. திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை எங்கும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திருவள்ளூர் ஆவின் பால் பண்ணையில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கிருஷ்ணகிரி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளிக்கு 3வது நாளாக விடுமுறை. இன்று பள்ளி திறக்கப்படும் என அறிவித்த நிலையில் காவல்துறையினர் வேண்டுகோளை அடுத்து பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள். சுடுமண் மணி, முத்திரை, சதுரங்க ஆட்டக்காய் கண்டெடுப்பு. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள், அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தலைமை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. விசாரணையை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி சார்பு நீதிமன்ற நீதிபதி விஸ்மிதா உத்தரவு.
சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்களின் வேலையை பறிப்பதா? திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கையை வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சீமான் விளக்க கடித விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கட்சியில் இருந்து நீக்கம். திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் தொடர்பாக தன்னிச்சையாக விளக்க கடிதம் கொடுத்ததாக நடவடிக்கை.